Hello students, நான் உங்கள் திருவாசகம். நாம் பார்க்குறது chapter 5, chapter 1, 11th maths, sets relation and function, exercise 1.2, question number 5. Question பாருங்க. On the set of natural numbers, let R be the relation defined by A relation B define பண்ணுறோம். ஸ்டேட்மெண்ட்னா 2A plus 3B equal to 30. So write down the relation by listing all pairs, check whether it is இது 4 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை செக் பண்ணுறோம். இயலெண்களின் கணத்தில் R என்பது 2A plus 3B equal to 30 எண்ணில் இந்த ரிலேஷன் இருக்குது. ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா செக் பண்ணலாம். சொல்யூஷன் என்ன கொடுத்துருவாங்க? ஃபஸ்ட்டு 2A ப்ளஸ் 3B ஈக்குவல் டு 30. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம சிம்ப்ளை பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து பாருங்கள், நமக்கு 3B கண்டுபிடிக்கலாமா? ஸோ இந்த இந்த 2A ரைட்ஸ் கொண்டு போகலாம். ரைட்ஸ் கொண்டு போகும்போது 3B ஈக்குவல் டு என்ன வரும்? 30 மைனஸ் 2A. ஸோ B ஈக்குவல் டு 30 minus 2A by 3 அப்படின்னு வருது. ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ 1 by 1 ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்னா தெரியும் நமக்கு. நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 5 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதான் நேச்சுரல் நம்பர். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. அப்போ நம்ம ஏவுக்கு நம்ம 1 அப்ளை பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம பி வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு A ஈக்குவல் டு 1. ஏக்கு 1 அப்ளை பண்ணால் பியோட வேல்யூ B ஈக்குவல் டு 30 மைனஸ் 2 இன்ட்டு 1. ஸோ டிவைட் பை 3. இதில் வந்து பாருங்கள், 30 மைனஸ் 2 டிவைட் பை 3, 28 டிவைட் பை 3 வருது. ஓகேவா? ஸோ இது வந்து இதனால இந்த ரிலேஷன் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக டிவைட் ஆகாது. ஸோ என்ன பண்ணுறோம்? அடுத்து A ஈக்குவல் 2 போடுறோம். 2 போடும்போது B ஈக்குவல் டு 30 மைனஸ் 2 இன்ட்டு 2 டிவைட் பை 3. இது 30 minus 4 divided by 3 is 26 divided by 3. So 26 also இது என்ன ஆகலை, பர்ஃபெக்டாக டிவைட் ஆகாது. ஓகே, ஸோ டிவைட் ஆகணும். அடுத்த நம்பர் போகிறோம், 3 போடுறோம். A ஈக்குவல் டு 3. 3க்கு மேலே B ஈக்குவல் டு 30 மைனஸ் 2 இன்ட்டு 3 டிவைட் பை 3. 30 மைனஸ் 3, 30 மைனஸ் 6 டிவைட் பை 3. 30 minus 6 னா 24 divided by 3. ஸோ இது என்ன டிவைட் பண்ண முடியுமா? எவ்வளோ? 8 3 தான் 24. ஆன்சர் வந்து 8. அப்போ இது பர்ஃபெக்டாக டிவைட் ஆகுது. ஸோ ஓகே, இந்த மாதிரி நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிவைட் ஆகக்கூடிய வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா எந்த மாதிரி போடலாம்? இப்போ 3 போட்டிருக்கேன். அதே போல் 4 போட்டால் வராது, 5 போட்டாலும் வராது. செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 6 போடலாம். 4 போட போல 6. இப்போ A ஈக்குவல் டு 6 அப்ளை பண்ணும்போது B ஈக்குவல் டு 30 மைனஸ் 2 இன்ட்டு 6 டிவைட் பை 3. 2 இன்ட்டு 6 மட்டும் பண்ணால் 18. 30 மைனஸ் 12 வரும். 2 இது 12 and then இது 30 மைனஸ் 12 பை 3. இப்போ 18 பை 3 கேன்சல் பண்ணால் 6. அதே போல் A ஈக்குவல் டு 6 போட்டிருக்குன்னா அடுத்து A ஈக்குவல் டு 5 வரல, 6 வராது. அடுத்து 9 போடுறோம். 9 போடும்போது B ஈக்குவல் டு 30 மைனஸ் சேம் திங். இங்கே 9 அப்ளை பண்ணால் 18 பை 3. இது 12 பை 3 வரும். கேன்சல் பண்ணால் 4 வரும். ஸோ அதே போல் A ஈக்குவல் டு 13, அது A ஈக்குவல் டு 10 11 வராது, 12 வரும். 12 அப்ளை பண்ணும்போது B ஈக்குவல் டு 30 மைனஸ் 24 பை 3 வரும். இப்போ இது 6 வரும். 6 பை 3 கேன்சல் பண்ணால் 2. ஸோ வேல்யூவை செக் பண்ணுங்கள். 3க்கு என்ன வேல்யூ கிடச்சி? A வந்து 2 8, 6க்கு 6, 9க்கு 4.
இப்போ இந்த pair of relations நம்ம எழுதிக்கிறோம். The relation equal to set of 3 அப்ளை பண்ணும்போது 8 கிடைக்குது. அதே போல் 6 அப்ளை பண்ணும்போது 6, 9 அப்ளை பண்ணும்போது 4 கிடைக்கும். அதே போல் 12 வரும்போது ஆன்சர் 2. ஸோ இந்த பேரை யூஸ் பண்ணி நம்ம 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா செட்டில் என்ன பண்ணோம், 3 இருக்குது அண்ட் தென் 6 மட்டும் இருக்குது. அப்போ என்னவெல்லாம் இதில் இல்லை, 3 இருக்குது அண்ட் தென் 4 பேர் இருக்குது. அதே போல் 12 பேர் இருக்குது, 12 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ கட்டாயம் இதில் என்னென்ன இருக்கணும், 3,3 இல்லை, அதே போல் 4,4 இல்லை, ஏன்னா சேம் நம்பர் ஒன்றில் 6,6 மட்டும் இருக்குது. அதே போல் 12,12 இல்லை. இது எதுவுமே நமக்கு does not belongs to R. அப்போ இதில் எதுவுமே belongs to ஆகலைன்னும் போது R is a not a reflexive. செகண்ட் வந்து சிமெட்ரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். ஸோ சிமெட்ரிக்கில் என்ன கட்டாயம் சொல்லணும், A, B அண்ட் B, A அப்படின்னு சொல்லணும். A, B and then B, A. இப்போ சிம்பிளாக ஒரே ஒரு வேல்யூ எடுக்கிறேன். இதிலிருந்து 3,8 மட்டும் எடுக்கிறேன். ஸோ 3,8 மட்டும் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டே இல்லை 3,8 அப்படின்னு இருக்கும்போது என்ன இருக்கணும், 3,8 பிலாங்ஸ் டு R. அப்போ A, B இருக்குது. இப்போ 8,3ன்னு என்ன இல்லை கட்டாயமா டஸ் நாட் பிலாங்ஸ் டு R. நமக்கு இது ரெண்டு பேர் இருந்தால் தான் வேல்யூ சிமெட்ரின்னு சொல்ல முடியும். ஒரு சின்ன ஒரே கண்டிஷன் எடுத்தோம், அதே வேறு கண்டிஷன் எடுப்பாங்க. 9,4 எடுக்கிறோம், 9,4 எடுத்தால் 4,9 இல்லை, 12,2 எடுத்தால் அது 2,12 இல்லை. ஸோ அப்போ இதில் என்ன இல்லை, எந்த கண்டிஷனுமே இதில் பிலாங்ஸ் டு ஆகலை. அப்போது இட் இஸ் R இஸ் not symmetric. Third condition transitive prove பண்றோம். Transitive condition என்ன, A, B belongs to R and then B, C. அதில் என்ன இல்லை, நமக்கு A, B நமக்கு belongs to இல்லை கட்டாயமாக. ஒரு ரெகுலராக வந்து A, B இல்லை and then B, C இல்லை, A, B அப்படின்ற ஆர்டர் இல்லை. கரெக்டாக தேர்ட் 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து எந்த கண்டிஷனுமே இல்லை. A, Bன்னு டஸ் நாட் பிலாங்ஸ் டு R. A, Bன்னு ரிலேஷனே இல்லை. அப்படி இல்லைன்னா B, C ரிலேஷனும் இல்லை, டஸ் நாட் பிலாங்ஸ் டு R. இப்போ AB இல்லைன்னா கட்டாயமாக ACயும் இல்லை. A does not belongs to. ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இது என்ன ஆகும், இட் இஸ் டிரான்சிட்டிவ்னு சொல்லலாம். அப்போது ஃபோர்த் என்ன சொல்லணும், இது ஈக்குவல்னு சொல்லணுமா. எப்படி ஈக்குவல்னு சொல்லணும்னா என்ன பண்ணணும், நமக்கு எல்லாமே இதில் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் ஈக்குவல்னு சொல்ல முடியும். ஸோ R இஸ் நாட் ஈக்குவல் பிகாஸ் ப்ரீவியஸ் ரெண்டுமே தான் சாட்டிஸ்ஃபை ஆகலை, நாட் ஈக்குவலன்ட் ரிலேஷன். ஈக்குவலன்ட் ரிலேஷன் எழுதி இந்த சம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.